Praise the Lord. Hallelujah. Hallelujah சொல்லலாமா? கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இந்த நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நன்மை வாழ்த்துக்களை வல்லமை நாயத்தின் சார்பாக அறிவிக்கிறேன். கர்த்தருடைய யாவரையும் தாராளமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மை நிலைநிறுத்துவாராக. சபையை கர்த்தர் மேன்மைப்படுத்துவாராக. நம்முடைய ஜெபங்கள், ஒத்துழைப்புகள், ஆமென், தேவ சமூகத்திலே வேண்டிக் கொள்கிற காரியங்கள் யாவையும் தொடர்ந்து ஜெபிங்கள். கர்த்தர் உங்கள் யாவரையும் உங்களுடைய மனவிருப்பத்தின்படி கர்த்தர் தந்தருளி ஆசீர்வாதமாய் வழி நடத்துவாராக என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து சில வேத பகுதிகளுக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை நாம் திருப்ப போகிறோம். எடுத்து வாசிங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. தேவ சமூகத்திலே வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை வாசிப்போம். செபவேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியை பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அப்பொழுது அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தார். எல்லா கண்கள் மடிக்குமா? தேவனாகி கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக ஒரு சின்ன வேத பகுதி ஆண்டவருடைய சமூகத்திலே வாசித்து கேட்டிருக்கிறோம். இந்த வேத பகுதி நிமித்தமாக ஆண்டவர் என்னோடு என்ன பேச நினைக்கிறார், என் வாழ்க்கைக்கு தேவ வார்த்தை என்ன, அவன் என் தேவைகளுக்கான வார்த்தைகள் என்ன என்பதை ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. காலை வேளையிலே கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தையின் மேல் அதிகமான தியானத்தை தேவ சமூகத்தில் செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். ஆனாலும் வார்த்தைகள் புலப்படாமல் உள்ள அவன் வார்த்தைகள் தடுமாற்றத்தின் வடிவில் இருக்கும்போது, ஆண்டவரே என்ன வார்த்தைகளை நீ பேசுகிறீர் என்பதை குறித்த வார்த்தையின் கேள்வியோடு இருக்கும்போதுதான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை, இந்த வேத பகுதியை தேவ சமூகத்தில் நமக்கு தந்திருக்கிறார். அந்த வார்த்தையோடு கர்த்தர் நம்மோடு பேச வேண்டும். இந்த பரிசுத்த ஓய்வு நாளை இந்த வார்த்தையை நமக்கு பங்கிட்டு கொடுத்து திருப்தி அடைய செய்யப்படியாய் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லவரே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு சரணத்தை மட்டும் கர்த்தருடைய சமூகத்திலே பாடுகிறேன். விசுவாசத்தோடு ஜெபத்தில் காணப்படுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர்
கனவுமகே துதியுமகே கனவுமகே ஆராதிப்பே. என் நேசிக்கிற பிதாவே, நல்ல காலை பொழுதுக்காக ஸ்தோத்திரம். வார்த்தை உம்முடையது, நீ சமூகத்தில் இருக்கிற அடியேன் உம்முடையவர். ஆலயத்தில் பேசக்கூடிய வார்த்தைகளை தடையில்லாமல் வெளிப்படுத்தும் உன்னதமான ஒரு தகப்பனை, உயரங்களில் இருக்கிறபடியால், நீர் பரலோகத்தில் வாசம் பண்ணுகிறபடியால், நாங்கள் உம்முடைய ஆலயத்தின் நடுவில் துடித்துக் கொண்டிருக்கிறோம், போற்றிக் கொண்டிருக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆலயத்தின் நடுவில் வெளிப்படட்டும் தகப்பனை. முற்றிலுமாய் எங்களை ஒப்புக் கொடுக்கும். சிந்தனைகளை சிதறடிக்கிற சகல ஆன்மாக்களையும் கர்த்தர் நிர்மூலமாக்கும்படி ஜெபிக்க கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கும். இந்த இடத்தை முழுவதும், இந்த கால் முழுவதும், ஆலயத்தின் கால் முழுவதும் கர்த்தருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை ஊற்றி சுத்திகரிக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படும் ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லமா. ஆமென். வசனங்கள் அதிக முறை பல நாட்களில் பல வாரங்களில் இந்த வார்த்தைகளை வேத வசனமாய் போதிக்கும்படி ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இன்றைக்கு தேவன் நமக்கு தேவையான வார்த்தைகளை தந்து ஆண்டவர் வழிநடத்துவாராக. இங்கு வாசிக்கிறோம், ஜெப வேளை ஆகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். அல்லேலூயா. இங்கே முதலில் வாசிக்கப்படுகிற வார்த்தை தேவாலயத்திற்கு போகிறவர்கள். அவர்கள் தேவாலயத்திற்கு போக மணி நேரங்களை நிர்ணயம் பண்ணி வைத்திருந்தார்கள். எருசலேம் தேவாலயத்திற்கு போகிற அந்த மணி நேரத்தை ஜெப வேளை ஆகிய 9ஆம் மணி நேரத்தில் அவர்கள் யாவரும் தேவாலயத்திலே ஒன்று கூடுகிற நேரம். அல்லேலூயா. ஆலயத்தின் நேரத்தையும் சொல்கிறார். அந்த வசனத்தை அவர் ஆரம்பிக்கிறார். இது எத்தனாம் மணி நேரம்? 9ஆம் மணி நேரம். சொல்லலாமா? 9ஆம் மணி நேரத்தில் எல்லாரும் எங்க இருக்கிறார் என்று பார்த்தார். எருசலேம் பட்டணத்தார் யாவரும் ஆலயத்தின் நடுவில் கூடியிருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறார். சொல்லலாமா? நமக்கும் தேவனுடைய ஆலயத்திற்கு போவதற்காக ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமை நாளை ஓய்வு நாள் என்பதை வாரத்தின் முதல் நாளாக கர்த்தர் இடத்தில் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வாரத்தின் முதல் நாள் தேவனுடைய ஆலயம் என்பது வல்லமையின் ஆலயம் என்று பெயர் குறிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லலாமா? வல்லமையின் ஆலயம் என்ற போர்டு ஹெட்டிங் கொடுக்கப்பட்டு இந்த இடத்திலே வருடங்களாக ஆலயம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அது எத்தனாம் மணி நேரத்தில் ஆராதனை? 9ஆம் மணி நேரத்தில் ஆராதனை. அல்லேலூயா சொல்லலாமா? எத்தனை பேர் கரெக்டா நான் 9 மணிக்கு என்டர் ஆயிட்டேன் சொன்னவங்க மட்டும் கரங்களை வைக்கலாம். அல்லேலூயா. 9 மணிக்கு ஷார்ப்பா நான் கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள வந்துட்டேன், ஜெபிக்க உட்கார்ந்துட்டேன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தலாம். உயர்த்தாதவர்களுக்கும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. 9:15, 9:30, 9:45 இப்படி கால் பகுதியாக கடத்தி விட்டவர்களும் தேவ சமூகத்திலே உண்டு. அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன் என்றால், கர்த்தருடைய ஆலயத்திலே ஆராதிக்கப்படுகிற ஒரு நேரம் 9ஆம் மணி நேரம். சொல்லலாமா? 9 மணிக்கு ஆரம்பித்து 11:30 மணிக்கு ஷார்ப்பாக முடிக்க வேண்டிய ஆராதனை. அல்லேலூயா சொல்லலாமா? 9 மணிக்கு ஆரம்பித்தால் 10 மணிக்கு ஆராதனையுடைய வாஷிங் டைம் முடிந்து விட வேண்டும். அல்லேலூயா. சொல்லலாமா? 10 மணி முதல் 10:30 மணிக்குள்ளாக அவை சாட்சி சங்கீத பகுதி, அவை வேத பகுதி எல்லாம் முடிந்திருக்க வேண்டும். சொல்லலாமா? 10:30 மணிக்கு மேல தேவ செய்தி ஆரம்பித்தால் ஒரு 3/4 மணி நேரம், 11:15, 11:20 கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதனையை நிறைவு செய்ய முடியும். சொல்லலாமா? ஒரு கணக்கு போட்டு எத்தனை மணி நேரம்
2.5 மணி நேரம் தான் ஆராதனை. இல்ல சொல்லலாமா? கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிற ஆராதனை நேரம் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும். இந்த ஓய்வு நாளை பரிசுத்த ஆலயத்தில் செலவிடுவீர்களாக. அல்லேலூயா சொல்லலாமா? தேவனுடைய ஆலயத்திலே தான் அந்த நேரங்களை நாம் செலவிட வேண்டும். அதிக எமர்ஜென்சியா இருந்தால் கூட அவருடைய வேகம் அதிகமாக இருக்கும் என்று சொல்வார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? அதிக எமர்ஜென்சி ஒரு 8 மணி 9 மணிங்கிற போது உடைய வேகம் அதிகமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு எத்தனை மணிக்கு நீங்கள் வந்தீர்கள் என்பதை குறித்து எனக்கு தெரியாது. நீங்களே நோட் பண்ணிக்கோங்க. அந்த இடைப்பட்ட நேரத்துடைய ஆசீர்வாதத்தை கர்த்தரிடத்தில் நீங்கள் கேள்வி எழுப்ப வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தால் நீங்கள் அந்த நன்மையை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். தேவ சமூகத்திலே நீங்கள் கரெக்டாக 9 மணிக்கு ஆராதனை ஆரம்பமாகும். யார் பாடுகிறார்கள் அல்ல, யார் பாடுகிறார்களோ பாடவில்லையோ, அது ராகமோ ராகமில்லையோ, நீங்க கை தட்டி ஆராதித்தால் உங்கள் வாழ்க்கை விடுவிக்கப்படும். உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். சொல்லலாமா? அநேக கேள்வி உங்கள் முகத்துக்கு நேராக நான் கேள்வி எழுப்பினால் அநேக தேவ பிள்ளைகளுடைய முகங்கள் அவை கருவாய் மாறிவிடும், கருப்படிந்துவிடும். ஏன் தெரியுமா? அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதங்கள் எல்லாம் பின்தங்கிக் கொண்டே இருக்கிறது. சொல்லலாமா? பின்னாடி போய் கொண்டிருக்கிறது. நாம் அதிகமாய் ஆலோசனை கொடுக்கிறோம், அதிகமாய் பிரசங்கம் பண்ணுகிறோம், அதிகமாய் வேத வசனத்தை போதிக்கிறோம், எல்லா வாழ்க்கையிலும் சரியாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய பர்சனல் லைஃப்ல, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, நம்முடைய எதிர்கால காரியங்கள் எல்லாம் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அல்லேலூயா! இந்த தேவ சமூகத்தில் ஒரு பொறுத்தலையோடு கடந்து போங்க. ஆண்டவரே, நான் அடுத்த வாரம் முதல் 9 மணிக்கு நடத்துல ஆதரவாவேன். அல்லேலூயா! 9 மணிக்கு நடத்துல நான் ஆராதிப்பேன்ப்பா, வருவேன் ஆண்டவரே. அவன் யார் பாடுறாங்களோ இல்லையோ, நான் கர்த்தருடைய சமூகத்திலே நாற்காலியிலே பாயிலே உட்கார்ந்து தேவனை துதிக்க ஆரம்பிப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி துதிக்கலாம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். 9 மணி 2.5 மணி நேரம் தான் இந்த வல்லமை நாயகத்துடைய சர்வீஸ் நேரம். 2.5 மணி நேரம். அது நீங்க சரியான முறையிலே தேவ சமூகத்திலே வந்து கர்த்தரை ஆராதித்து பழகினால் நிச்சயமாக இதுவரைக்கும் தடைபட்டிருக்கிற ஆசீர்வாதத்தின் நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது அவன் டெஸ்ட் பண்ணி பாருங்க. 21 வாரம் நான் தவறாமல் 9 மணிக்கு என்றாக போகிறேன் என்று சொல்லி 21 வாரத்தை கணக்கு வைத்துக் கொள்ளுங்கள். 21 வாரத்தை நீங்கள் கணக்கு வைத்து இந்த வாரம் அடுத்த வாரம் முதல் 21 வாரத்தை கணக்கு பண்ணி வைங்க. உங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்காவிட்டால், உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் கிடைக்காவிட்டால் என்னை வந்து கேளுங்க. கர்த்தர் செய்வார். கர்த்தர் அந்த நன்மைகளை தருவார். கர்த்தர் அந்த மாற்றங்களை உண்டாக்குவார். என்ன ஆராதனையில் தான் விடுதலை உண்டு, ஜபத்திலே தான் விடுதலை உண்டு. அவன் ஜெபிக்கிற ஜபங்களே தான், உங்களுடைய கதறுகளே தான் விடுதலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்கள் கதறுதல் தேவனுடைய சமூகத்திலே போய் எட்ட வேண்டும். அல்லேலூயா! அல்லேலூயா சொல்லாமா? ஏன் சொல்றேன் தெரியுமா? நமக்கு சுதந்திரமாய் வீடுகள் இருந்து ஆராதிக்க முடியாது. யார் என்ன சொன்னாலும் சரி, சுதந்திரமாய் வீடுல உட்கார்ந்து பொறுமையாய் ஆராதிக்க முடியாது. இல்லையா சொல்லாமா? பொறுமையாய் ஆராதிக்க ஒரு இடம் இருக்குமானால் நம்ம எல்லாரும் சேர்ந்து கூடி ஆராதிக்கிற இடம். அல்லேலூயா! இப்படி ஜெபிக்க முடியும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபிக்க முடியும். எப்படி ஜெபிக்க முடியும்? ஒரு இடத்துல உட்கார்ந்து அந்த விண்ணப்பங்களை சொல்லி சொல்லி துதிக்க முடியும். விண்ணப்பங்களை ஏறெடுத்து சொல்லி, ஆண்டவரே இந்த தேவை இருக்கு, இந்த காரியம் இருக்கு, இந்த அவசியம் இருக்கிறது, விண்ணப்பங்கள் ஏராளமான காரியங்கள் உண்டு. இந்த காரியங்களை சொல்லி வீடுகளில் ஜெபிக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிரசன்னத்தை கொண்டு வருகிற நேரம் என்பது வாசிக்காய். அல்லேலூயா! அது நீங்கள் ஆராதித்தால் தான் அந்த மகிமையை இடத்தில் கொண்டு வர முடியும். விசுவாசிக்கிறேன். உங்கள் மகிமை, நீங்கள் ஏறெடுக்கிற மகிமை, நீங்கள் ஏறெடுக்கிற துதி ஸ்தோத்திரங்கள் எவ்வளவு அதிகமாய் உயர்கிறதோ அந்த இடத்துல உங்களை ஆண்டவர்
மாற்றி உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் விலக்கி போடுவார். உங்கள் துக்கங்களை எல்லாம் ஆண்டவர் விலக்கி போடுவார். உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் ரிலீஃப் ஆக போகிறது. அல்லேலூயா. உங்கள் பிரச்சனைகள் யாவையும் ஆண்டவர் என்ன செய்வார்? ரிலீஃப் பண்ணுவார். அல்லேலூயா. இந்த வாசிக்கப்பட்ட வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்புவோம். ஜெப வேளையாகி 9 மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்திருந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசித்த இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசலிடப்பட்ட தேவாலய வாசலிலே வைத்தார்கள். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஒரு பிச்சை கேட்கும்படியாக ஒரு மனிதனை என்ன செய்கிறார்கள்? தேவாலய வாசலை கொண்டு வைத்திருக்கிறார். அவனுடைய பேக்ரவுண்டை குறித்து யோசித்து பார்த்தால் அவன் தாயின் வயிற்றில் உருவாகும் போதே எப்படி பிறந்திருக்கிறார்? சப்பானியாய் பிறந்திருக்கிறார். சொல்லாமா? தாயின் வயிற்றில் உருவாகும் போதே அவன் ஒரு சப்பானியாகவே பிறந்திருக்கிறார். இன்னொரு வேத பகுதியை நீங்கள் கம்பேர் பண்ணி வாசித்தா அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, இயேசுவே இந்த மனிதன் குருடனாய் பிறந்திருக்கிறது, இவன் செய்த பாவமோ அது இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல, இது தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக செய்யப்படுகிற அதிசயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அந்த சூழ்நிலை நடுவிலே இந்த வசனத்தை தியானிக்கும் போது அவன் பிறவிலேயே சப்பானியாய் பிறந்திருக்கிறார். ஒருவன் பிறவிலேயே குருடனாய் பிறந்திருக்கிற ஒரு மனிதன் ஒரு வேத பகுதியில் வாசிக்க முடியும். இந்த வேத பகுதியிலே பிறவிலேயே சப்பானியாய் பிறந்திருக்கிற மனிதன். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இந்த மனிதனுடைய வாழ்க்கையுடைய சரித்திரத்தை வாசித்தால் இவன் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. இவனுடைய வாழ்க்கை பிச்சை எடுக்கப்படுகிற சூழ்நிலையாக தள்ளப்பட்டிருக்கிறது. இதற்காக பிச்சை எடுக்கப்பட்ட சூழ்நிலை என்றால் இவன் எல்லா நாளும் கைவிடப்பட்டிருக்க வேண்டும் என்பதனால் பிச்சை எடுத்திருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அல்லது இவனாலே எந்த காரியங்களும் செய்ய முடியாது இருக்கிறபடினாலே இவன் என்ன செய்திருக்க வேண்டும்? பிச்சை எடுத்திருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? இவன் பிச்சை எடுக்கிறதுடைய காரணம் ஒன்று, இவனாலே சுயமான எந்த வேலையும் செய்து சம்பாதிக்க முடியாத ஒரு சூழல். அல்லேலூயா சொல்லாமா? இரண்டாவது பார்த்தா இவனுடைய எல்லாரும் கூட இருந்தாலும் இவனுக்கு உதவி கரம் என்ற ஒரு கரம் அந்த இடத்துல இல்லாத சூழல். அல்லேலூயா சொல்லாமா? எழுதப்பட்ட 4 பேர் அவரை என்ன செய்வார்கள்? சுமந்து கொண்டு தேவாலயத்துடைய வாசல் அருகே வைப்பார்கள். அல்லேலூயா சொல்லாமா? இவனோ வருவோர் போவோர் இடத்தில் என்ன செய்வான்? பிச்சை கேட்டுக் கொண்டிருப்பான். அல்லேலூயா சொல்லாமா? அவனுடைய தேவை அந்த நாட்டினுடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். அந்த நாளில் எந்த காரியம் தேவைப்படுகிறதோ அந்த காரியம் உங்களுக்கு பூர்த்தி செய்தால் போதும் என்ற எண்ணத்தோடு அவன் காணப்பட்டிருந்தான். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நாமும் தேவ சமூகத்திலே ஒரு சூழல் நடுவில் அவன் ஆண்டவரே எனக்கு தேவைகள் அதிகமாக இருக்கிறது, இது எனக்கு எட்டா கனியாக இருக்கிறது, இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு ஒரு முடந்தனாகவே தேவ சமூகத்தில் வந்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லாமா? பிச்சைக்காரனோடு ஒப்பிடாதபடிக்கு நம்மை தேவ சமூகத்திலே ஒரு ஸ்டேட்டஸாக என்ன சொல்றது தெரியுமா? என்னுடைய நன்மையை நான் பெற்றுக்கொள்ள முடியாதபடி, எட்டி பிடிக்க முடியாதபடிக்கு நான் ஒரு கோணத்திலே சப்பானியா இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? நான் ஒரு விதத்திலே சப்பானியாக இருக்கிறேன். அது எந்த கால் மட்டும் சப்பானியா இருக்கிறவர்களை சப்பானி என்று சொல்லக்கூடாது. அல்லேலூயா சொல்லாமா? கால் மட்டும் உடம்பமா இருக்கிறவரை சப்பானி என்று சொல்ல முடியாது. பிரெயின்ல ஆமென் 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 நரம்புகள் பிளாக்கா இருக்கிறவர்களையும் சப்பானி என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா சொல்லாமா? கைகள் சூம்பினவர்களையும் சப்பானியுடைய லிஸ்டிலே போடுவார்கள். ஒரு பஸ்ல பயணம் செய்கிறீங்கன்னா அந்த பஸ்ல 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். எப்படி? ஆண்கள், பெண்கள், முதியோர் மற்றும் ஊனமுற்றோர். அல்லேலூயா சொல்லலாமா?
அல்லேலூயா சொல்லாமா. நமக்கு ஆண்கள் பகுதியிலே சீட்டு கிடைக்காவிட்டாலும், ஆமென், பெண்கள் பகுதியிலே சீட்டு கிடைக்காவிட்டாலும், முதியோர் பகுதியிலே சீட்டு கிடைக்காவிட்டாலும், கடைசியாக ஊனமுற்றோருக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டானது கிடைக்கும். அல்லேலூயா சொல்லாமா. பஸ்ல அப்படி ஒரு எழுதப்பட்டிருக்கிறார். அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டார்கள். ஆனால் ஆமென், அந்த இடத்துல நமக்கு இடம் கிடைக்கவில்லை என்றால் அங்கே கூட என்ன செய்வோம்? உட்கார்ந்திருப்போம். அல்லேலூயா சொல்லாமா. இந்த பார்த்தவங்க எல்லாம் நம்ம சுற்றி பார்ப்பார்கள். இந்த கண்ணு சரியா இருக்குது, காது சரியா இருக்கிறது, மூக்கு சரியா இருக்கிறது, வாய் சரியா, கை கால்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறது. ஆனால் அவருடைய பேர் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஊனமுற்றோர். அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா சொல்லாமா. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் தேவாலயத்தின் நடுவில் நாம் உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் நம்மை பரலோகமுற்று பார்க்கும் போது சரியான முறையில இருந்தாலும் அந்த கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஊனமுற்றோருடைய ஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஊனமுற்றோருடைய பகுதியில் உட்கார்ந்திருக்கிறீர்கள். ஊனமுற்றோர் என்ற பெயரில் நம்ம காணப்படுகிறோம். அல்லேலூயா சொல்லாமா. அது ஊனமுற்றோரை நான் குறையாக சொல்லவில்லை. ஏன் தெரியுமா? 2 கையும் இல்லாதவன், 2 காதும் இல்லாதவன் வாயினால் பாடலை பாடி ஸ்டாரா இருக்கிறான். அல்லேலூயா சொல்லாமா. ஒரு சபையை எடுத்து நடத்துகிறான். தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா சொல்லாமா. ஒரு சபையை இன்னைக்கு பாடியன் சபை, ஆமென், பென்னிங்கின் சபை, இந்த ஆமென் பெத்தேல் ஐபிஐ சபை தான் பெருசாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நம்ம பெரிய பெரிய குருசேன் நடக்கிற இடத்துல டாக்டர் பார்த்தனர்கள் ஐயாவுடைய ஆமென் செய்திகள் எல்லாம் கேட்டு லட்சக்கணக்கான பேர் கூடுகிறேன். அந்த மைதானத்தில் நடுவில் கூட 2 கை இல்லாமல் 2 கால் இல்லாமல் ஒருவனை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார் என்றால் அதுதான் மிராக்கிள். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா. நம்முடைய கை ஊனமா இருக்கிறது, கால்கள் ஊனமா இருக்கிறது, அவன் கண்கள் ஊனமா இருக்கிறது, செவிகள் ஊனமா இருக்கிறது என்பதை குறித்த முடக்குவாதமாய் பாராதபடிக்கு கர்த்தர் என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை பார்த்து நான் முன்னேறி செல்ல வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் கான்செப்ட் வைக்க வேண்டும். நம்முடைய சிந்தனை மண்டலத்திலே அதைத்தான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டும். இதே 2 கைகளும் 2 கால் இல்லாதவர்களும் ஒன்றுமில்லாமலே முடியாமல் இருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லாமா. இதே அனுபவத்தில் இருக்கிறவரை நாம் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அதே அனுபவம் இல்லாதவர்களும் ஒரு பக்கமாய் என்ன செய்யப்படுகிறார்கள்? பிச்சை எடுப்பதற்காக பிளாட்பாரத்திலும், ரயில்வே ஸ்டேஷன்களிலும், ஆஸ்பத்திரி முன்னாடி, பஸ் ஸ்டாண்டுகளிலும் பல இடங்களிலும் அவர்கள் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லாமா. நான் பிளாட்பாரத்தை நோக்கக்கூடாது, நானும் அந்த ஸ்டாரை பார்க்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா. எனக்கும் அந்த நிலைதான், நானும் இருக்கிற சூழல் அதே நிலையில தான் இருக்கிறேன். எனக்கு 2 கை கிடையாது, 2 கால் கிடையாது, கண்கள் கிடையாது, காது கிடையாது, அவன் மூக்கு கிடையாது. நானும் ஏதோ ஒரு விதத்திலே எப்படி இருக்கிறேன்? ஊனமுற்றவராக இருக்கிறேன். அல்லேலூயா. அவருடைய ஊனம் சிந்தனையிலே ஊனம் அல்ல. அல்லேலூயா. அவனுக்கு இருக்கிற குறைபாடுகள் சிந்தனையிலே குறைபாடுகளா இல்லை. அல்லேலூயா சொல்லாமா. யார் அவருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? சிந்தை இந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸோடு கூட அந்த மனிதனை நாம் சுற்றி பார்த்தால் நாம் அவரை பிளாட்பாரத்தில் தான் பார்க்க முடியும். அல்லேலூயா சொல்லாமா. அவர் ஒரு பிளஸ் பாயிண்டோடு கூட மாற்றங்கள் உண்டாகும். ஆண்டவர் செய்வார். விசுவாசித்தால் எல்லாம் நடக்கும். விசுவாசித்தால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தரால் எல்லாம் ஆகும். ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. என்னை அழைத்திருக்கிறவர் உண்மை உள்ளவர். அவனை நடத்துவார். மரண பரியந்தம் நடத்துவார். எனக்கு இந்த ஊனம் ஒரு விஷயம் அல்ல. இந்த குறைபாடுகள் ஒரு விஷயம் அல்ல. இந்த குறைபாடுகள் மத்தியிலும் என்னை ஆண்டவர் உயர்த்துவார் என்ற நம்பிக்கை ஒரு மனிதனுக்குள் இருக்குமானால் அவனுடைய ஊனம் அவனை தடை போட முடியாது. அல்லேலூயா சொல்லலாம். அவனுக்குண்டான ஊனத்தை, அவனுக்குண்டான
இந்த ஃபியூச்சர்ல இருக்கிற திட்டங்களுக்கு தடை போட முடியாது. ஒரு வார்த்தை இப்படி எழுதப்படும், தீர்க்க தரிசனத்தில் ஒரு வார்த்தை இப்படி எழுதப்படும். என்ன வார்த்தை தெரியுமா? நீ ஒரு நதி, உனக்கு அணையே போட முடியாது. அலையில சொல்லாமா? உனக்கு அணையே கிடையாது, நீ பாய்ந்தோடுகிற நதி என்று எழுதப்பட்டிருக்கிறார். அலையில சொல்லாமா? ஒரு ஏரி என்று சொல்லியிருந்தால் அது ஃபுல்லா காம்பவுண்ட் வால் கட்டி அது அந்த தண்ணீர் நிரம்பி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நிரம்பி வரும்போது அதற்காக ஒரு என்ன செய்வார்கள்? ஒரு கேட் வால் போட்டிருப்பார்கள், சட்டர் என்று சொல்லுவார்கள் இங்க ஊர்ல. அது ஓபன் பண்ணும்போது தண்ணீர் என்ன செய்யும்? வெளியே போய்விடும். ஆனா கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லியிருக்கிற வார்த்தை, நீ ஒரு ஏரியோ குளமோ குட்டையோ கிடையாது, உன்னை நான் பாய்ந்தோடுகிற நதிக்குள்ளே வைத்திருக்கிறேன். உனக்கு அணை கட்டுவதற்கு யாருமே எழுத முடியாது. அலையில சொல்லாமா? உன்னை தடுத்து நிறுத்த முடியாது, உனக்கு வாய்க்கால் கட்ட முடியாது. அலையில சொல்லாமா? கர்நாடகா பகுதியிலிருந்து தமிழகத்திற்கு நீர்வரத்தை குறைப்பதற்காக அவர் இடையிலே ஒரு வாய்க்காலை கட்ட விரும்புகிறார்கள், அதுக்கு இடையிலே ஒரு பாலத்தை கட்ட விரும்புகிறார்கள், டேமை கட்ட உயர்த்துகிறார்கள். அலையில சொல்லாமா? அல்லேலூயா. ஆனா நமக்கு அந்த நன்மையின் உறவிடத்தை தடை போட முடியாது. ஊனமா இருந்திருக்கலாம், அல்லது ஊனமுற்றவருடைய சூழலில் நீங்க தள்ளப்பட்டிருந்தாலும் அவர்கள் நடுவில் இருந்து தேவன் உங்களை உயர்த்துவார். 2வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது தான் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியை பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார். வாசிக்க பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவன் அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டையில் வைப்பார்கள். நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவனுடைய வாசலண்டை வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான் போது. அல்லேலூயா சொல்லாமா? வழக்கம் போல 9ஆம் மணி நேரம் என்று சொல்லும்போது தேவாலயத்தின் கதவுகள் திறந்து ஜெப வேளை என்பது எல்லா எருசலேமில் இருக்கிற மக்களுக்கும் தெரியும். அல்லேலூயா. எருசலேம் வாசிகள் யாவரும், எருசலேம் யூதா ஜனங்கள் யாவரும் இந்த எருசலேம் தேவாலயத்தில் 9ஆம் மணி வேளையில் கரெக்டாக என்றார்கள். அல்லேலூயா சொல்லாமா? 9ஆம் மணி வேளை என்று சொல்லும் போதே அதற்கு முன்னாகவும் வந்தவர்களுடைய கூட்டம் நமக்கு பார்க்க முடியும். 8:50 வந்து நிற்பார்கள். அல்லேலூயா சொல்லாமா? 8:45 ஆண்டுடைய சமூகத்தில் வந்து உட்கார முடியும். அல்லேலூயா சொல்லாமா? வாஞ்சையும் தாகமும் இருந்தால் தேவ சமூகத்திலே நேரங்களை நாம் என்ன செய்ய மாட்டோம்? பார்க்கவே மாட்டோம். அல்லேலூயா. இந்த வேளையில் அவருடைய தொழிலை அவன் எடுத்து சொல்லுகிறான், அவருடைய பிராக்டிக்கலை அவன் எடுத்து சொல்லுகிறான். என்ன பிராக்டிக்கல்? எப்போதும் செய்கிறதை போல வழக்கம் போல் வருகிறவரிடத்திலும் போகிறவரிடத்திலும் என்ன செய்கிறான்? பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஐயா, அம்மா, தாயே, எனக்கு என்ன செய்யுங்க? பிச்சை போடுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருப்பானா? அல்லேலூயா சொல்லாமா? தினந்தோறும் அவனுக்கு அந்த பிச்சையினுடைய வருமானத்தில் பிழைத்துக் கொண்டே இருப்பான். அல்லேலூயா. என்றைக்கெல்லாம் தேவனுடைய ஆலயத்திலே ஆராதனை நடக்கிறதோ அந்த நாளில் எல்லாம் ஒரு பிச்சைக்காரர் வெளியே உட்கார்ந்து ஆலயத்துக்கு வருகிறவர் போரிடத்தில் எல்லாம் என்ன செய்வான்? பிச்சை எடுத்துக் கொண்டே இருப்பான். அல்லேலூயா சொல்லாமா? இந்த சூழல் இங்கே நடக்க வேண்டும் என்று சொல்ல வரவில்லை. அனைத்து திருச்சபைகள் வாசலை போய் பாருங்கள். அல்லேலூயா. அனைத்து திருச்சபைகள் வாசல்களையும் இந்த அடையாளத்தை அங்கே ஒரு பார்க்க முடியும். எல்லாரும் வெளியே கோயில்களுக்கு வெளியே பாருங்கள். அல்லேலூயா சொல்லாமா? மசூதிகளுடைய வெளியே பாருங்கள், கோயில்களுடைய வெளியே பாருங்கள். இந்த பிச்சைக்காரர் உட்கார்ந்திருக்கிற வழிகளில் நமக்கு பார்க்க முடியும், வரிசைகளை பார்க்க முடியும். எல்லாரும் உட்கார்ந்திருப்பார். கையில இழந்தவர்கள், கால் இழந்தவர்கள், குருடர்கள், செவிடர்கள், உடந்தவர்கள் இப்படி உட்கார்ந்திருப்பார்கள். அவை இரக்கமுள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? 10 ரூபாய், 5 ரூபாய், 20 ரூபாய் என்ன செய்வாங்க? போட்டு விடுவார்கள், வாங்கிட்டு போய் விடுவார்கள். அல்லேலூயா சொல்லாமா? இதே போலதான் 2 பேரை வேதாகமம் முற்று காண்பிக்கக்கூடிய காரணம் இது நடைமுறையில் இருக்கிறதாலே, உலகத்தில் இருக்கிற காரியம் தானே. இந்த வேதாகமத்தில் ஏன் புகுத்தி இருக்கிறார்கள் என்பதை குறித்து யோசித்து பார்க்கும்போது அவர் டிபிக்கலான ஒரு காரியத்தை அவர் அந்த இடத்துல செய்கிறார். என்ன தெரியுமா? வழக்கம் போலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். ஆனால்
உள்ளே போகிற யோவானையும் பேதுருவையும் இந்த சப்பானியா இருக்கிற மனிதன் உற்று பார்த்தான். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? பேதுரும் யோவானும் கடவுள் அல்ல. பேதுரும் யோவானும் தேவன் கிடையாது. பேதுரும் யோவானும் கர்த்தர் அல்ல. பேதுரும் யோவானும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்கள். அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தரால் அழைக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள். அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தரால் பேர் சொல்லி அழைத்து ஆமென் ஆமென் சபை மேய்ப்பர்கள். அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தர் பேர் சொல்லி அழைக்கப்பட்ட கர்த்தருடைய ஆமென் போதகர்கள். அல்லேலூயா சொல்லாமா? வழக்கம் போல ஊழியம் செய்வதற்காக ஆமென் அந்த ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்க போகும்போது, தன்னுடைய பலிகளை செலுத்த போகும்போது, தன்னுடைய ஊழியங்களை நிறைவேற்ற போகும்போது, தன்னுடைய ஆமென் தேவன் கொடுத்த பரம தரிசனத்தை நிறைவேற்ற உள்ள போகும்போது, வழியிலே ஒருவர் தடுத்து நின்று, ஐயரே எனக்கும் இறங்கும் செய்யுங்கள், நான் பசியோடு இருக்கிறேன், தாகத்தோடு இருக்கிறேன், எனக்கும் உங்களை போல நடக்க வேண்டும் என்று வாஞ்சிதான், ஆனால் என்னுடைய சரீர குறைபாடினால் நான் நடக்க முடியவில்லை, அதனால உங்களால் உண்டான ஹெல்ப் எனக்கு வேண்டும். அல்லேலூயா. உதவி எனக்கு வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? அப்படி ஒரு கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கும் போதுதான் பேதுரு அவனை திரும்பி பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அந்த பிச்சைக்காரன் இந்த வார்த்தையை ஒரு முறை இயேசுவை பார்த்து ஒருவன் கேட்பான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். அந்த வார்த்தை அடைமொழிகளில் தான் நம்மை திரும்பி பார்க்க செய்யும். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? கெஞ்சுவதும் அதிகாரம் செலுத்துவதும் ஆமென் பின்புக்காக கேட்பதும் இருக்கிற வார்த்தைகளை தவிர்த்து ஆண்டவரே தேவனிடத்திலே கேட்கிற வார்த்தைகள் இரக்கமுள்ளதாக இருக்க வேண்டும். இல்ல சொல்லாமா? கெஞ்சுதலாக இருக்க வேண்டும், கதறுதலாக இருக்க வேண்டும். இல்ல சொல்லாமா? உங்களை தவிர எனக்கு வேற வழி இல்லை, உங்களை தவிர ஒரு கதி எனக்கு இல்லை. இல்ல சொல்லாமா? உங்களை விட்டா எனக்கு வேற கதி இல்லை. அநேக சொல்யூஷன்கள் இருக்கலாம், அநேக வழிமுறைகள் இருக்கலாம், அநேக காரியங்கள் உதவி செய்வாரை நம்பி இருக்கலாம். இவர்கள் எனக்கு உதவி செய்வார்கள், இந்த நபரா 100% எனக்கு உதவி செய்வார்கள், இந்த நபர்கள் இந்த குடும்பமா எனக்கு 100% அவன் 100க்கு 100 எனக்கு உதவி செய்கிறவர்கள். ஒருவேளை கடைசி நிமிடங்களும் அவர்களும் நமக்கு அவன் முதுகை காண்பிக்கும் போது கூட உங்களுடைய இரக்கமான பார்வை கர்த்தரை நோக்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தரை நோக்கியதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? அவர் அப்போஸ்தலர்கள் என்று சொல்லி அவர்களை பார்க்கவில்லை. அல்லேலூயா சொல்லாமா? இவர்கள் போதகர்கள் என்று சொல்லி அவர்களை உற்று பார்க்கவில்லை. இவர்கள் மேய்ப்பர்கள் என்று சொல்லி அந்த பிச்சைக்காரன் உற்று பார்க்கவில்லை. அல்லேலூயா. என்ன உற்று பார்த்தா? உடையும் நடையும் அழகையும் பார்த்தபோது ஏதாவது ஒன்று கிடைக்கும். அல்லேலூயா சொல்லாமா? உடையும் நடையும் பார்வையும் பார்த்தபோது அவர்களுக்கு ஏதாவது கிடைக்கும் என்று உற்று பார்த்தா. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? இந்த உலகத்தின் தேவைகள் ஒரு நாளோடு முடிந்து போய்விடும். இந்த உலகத்தின் தேவைகள் ஒரு 6 மாதத்திற்கு கேரண்டி கொடுக்கப்படும். இந்த உலகத்தின் தேவைகள் ஒரு வருடத்திற்கு கேரண்டி கொடுக்கப்படும். ஆனால் அவன் ஆண்டவர் சொல்லுகிறார், காலங்களா உனக்கு கேரண்டி கொடுக்கும்படியாக ஒரு மெய்ப்பனை உனக்கு அனுப்புவேன், ஒரு போதகரை உனக்கு அனுப்புவேன், ஒரு தீர்க்கதரிசி உனக்கு முன்பாக அனுப்பப்பட்டிருப்பார். சொல்லாமா? அந்த வார்த்தையை சுமந்து கொண்டு யார் தன்னுடைய காரியங்களுக்காக புறப்பட்டு போகிறார்களோ அவருடைய உடந்தமான வாழ்க்கைகளை, அவருடைய சப்பானித்தனங்களை மாற்றும்படியாக ஆண்டவர் செயல்படுகிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? அவர் உற்று பார்க்கிறார் பாருங்க. வசனத்தை வாசித்து பார்க்கலாம். 4வது வசனம். பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து 3வது வசனம் முதல் தேவாலயத்தில் பிரவேசிக்கும் பொழுது பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள்.
எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தார். போதும், அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இவன் ஏற்கனவே வருவோர் போரிடத்திலே பார்த்துதான் கேட்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? தூர நின்று அவன் கேட்கவில்லை. கண்டு பார்வையை மாற்றி வைத்து விட்டு எனக்கு கொடுங்கள் என்று சொல்லவில்லை. அவன் எப்படியா அந்த இடத்திலே ஏற்கனவே அவளை பார்த்து கொண்டுதான் என்ன செய்கிறான்? பிச்சை கேட்கிறான். அல்லேலூயா சொல்லாமா? அதில் வார்த்தை மறைந்திருக்கிறது தெரியுமா? பேதுருவே, எங்களை உற்றுப்பார், எங்களை நோக்கிப்பார் என்று சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? நீ எதிர்பார்த்திருக்கிறபடி வருவார் போவோர் போல பிச்சை கொடுக்கும்படியான நிலைமையில் நாங்கள் இல்லை. அல்லேலூயா சொல்லாமா? அந்த மனிதர்களை போல நீ எங்களை பாராமல் எங்களுக்குள்ள இருக்கிற தரிசனங்களையும் எங்களுக்குள்ள இருக்கிற ஃபியூச்சரையும் எங்களுக்குள்ள இருக்கிற அனாயிண்டிங்கையும் எங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தையும் உற்றுப்பார் என்று சொன்னார். கரங்களை காட்டி அந்நிய பாஷைகளை சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவோம். எங்களோடு உலாவுகிறோம். தேவனோடு விளைவிக்கிறார். நம்ம 2 பேர் அல்ல, 3ஆம் நபராகிய இயேசு. அவருடைய நாமத்தை நீ மறந்திருக்கிறார். அவருடைய நாமத்தை நீ உச்சரிக்காமல் இருக்கிறார். ஓ, நீ பேதுருவை சொல்லுகிறார், யோவானையும் சொல்லுகிறார். இயேசு எங்கே? உனக்கு இருக்கிற தரிசன வார்த்தை என்ன தெரியுமா? நீ எங்களை உற்று பார்க்கிறது அல்ல, நீ எங்களை உற்று பார்க்கிறது அல்ல, எங்களோடு இருக்கிறவர் உலகத்தை காட்டிலும் பெரியவர், பெரியவர், பெரியவர். உதாரா சந்தாரா வைஷாரா அதிமானவா உடவரவ சந்தரவா எங்களோடு இருக்கிறவர் உலகத்தை காட்டிலும் அவரை பார்ப்பாயானா அவரை உற்றுப்பார். எங்களை மறு பரிசோதனை பண்ணி எங்களை மறுமுறைப்பார். நீ பார்த்த பார்வை வேறு, இப்போது பார்க்கிற பார்வை வேறு. இதுவரை நீ பார்த்த பார்வை ஒரு சாதாரண பேரு, சாதாரண யோவான். அல்லேலூயா. அந்த மனிதனுக்கு ஏதாவது கிடைக்கும் என்று பார்த்துக் கொண்டிருந்தான். ஆனால் விசமி, என்னை நீ சரியாய்ப்பா, எங்களிடத்துல கத்தான ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா சொல்லாமா? எங்க பையில ஒன்றுமே இல்லை. நாங்க பெரும் காலியான பையை கொண்டு நடக்கிறோம். அல்லேலூயா சொல்லாமா? அவன் பேக்கெட்ல பார்த்த ஒன்றுமே கிடையாது, பையில பார்த்த எம்டி பிளேஸ் ஆக இருக்கும். ஆனா இன்று உனக்குள்ள ஒரு மிராக்கிள் நடக்க போகும். அது என்ன தெரியுமா? இனி நீ இந்த இடத்தில் உட்கார போவதில்லை. இந்த இடம் உனக்குரியதல்ல. நீ உட்கார்ந்து இருக்கிறாயோ இந்த ஸ்தலம் வேறுபட்ட ஸ்தலமாய் மாறும். உண்டாவான சந்தரவான இவானக சபாரகவான ஹalleluya ஹalleluya பிரார்த்தன துதிப்பவர் ஓ உன்னத ஸ்தானாய் மாறும்படி ஓ தேவதர இன்றைக்கு மத்தியிலே வெளிப்படும். ஹalleluya. இதுவரைக்கும் அவனை பிச்சைக்காரன் என்று சொன்னார். ரயில்வே ஸ்டேஷன் பிச்சைக்காரன். எத்தனை பேர் இருக்கிறது? ரயில்வே ஸ்டேஷன் பிச்சைக்காரன், பஸ் ஸ்டாண்டில் பிச்சைக்காரன், ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி பிச்சைக்காரன், கோவில் வாசல்லே பிச்சை எடுக்கிறவங்க பேர்கள் பயங்கரமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஆனால் தேவன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலும் யோவானும் சொல்லுகிறார்கள். இந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். 4ஆம் வசனம். பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் வழக்கம் போலே அவரிடத்தில் ஏதாவது கிடைக்குமோ என்று எண்ணி அவனை மறுபடியும் நோக்கி பார்த்தார். வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்றார். அல்லேலூயா சொல்லாமா?
சொல்லாமா, அவனுடைய வேலையை அவன் கரெக்டாக செய்தான். என்ன தெரியுமா? எங்களிடத்திலே பொன்னும் வெள்ளியும் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா சொல்லாமா, எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். என்ன அவரிடத்தில் இருந்தது? எங்களை மீறி ஒரு நாமம் எங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். அந்த நாமம் நீ உலகத்தில் பார்க்கிற நாமங்கள் அல்ல, நசரேயனாகிய இயேசுவின் நாமம். நசரேயனாகிய இயேசுவின் நாமம் எங்கள் கரத்தில் இருக்கிறது. அந்த நாமத்தை உனக்கு நான் உச்சரிக்கும் போது நீ எழுதி நடக்க வேண்டும். ஹalleluya, ஹalleluya. இந்த தேவ பிள்ளைகளை பார்த்து நான் சொல்கிறேன், வெகு நாட்கள் விசுவாசியாக இருக்கிற தேவ பிள்ளைகள் பார்த்து சொல்கிறேன், உங்கள் வாயின் வார்த்தையினாலே உங்கள் பக்கத்தில் இருக்கிற முடந்தவான் எழும்பி நடக்க வேண்டாம். சப்பானிகள் எழும்ப வேண்டாம். உங்கள் பக்கத்தில் ஆராதித்துக் கொண்டிருக்கிற குறைபாடுள்ளவர்கள், ஆமென், நன்மையில் குறைபாடுள்ளவர்கள், ஆசீர்வாதத்தில் குறைபாடுள்ளவர்கள், எழும்ப முடியாது இருக்கிறவர்கள் உங்கள் விசுவாசத்தின் பேரில் எழும்ப வேண்டும். எழும்ப வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்றாமா. உங்கள் விசுவாசத்தின் பேரில் நாம் அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுருவை, யோவானையும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த கோடிலே நம்முடைய பேரை வைக்க வேண்டும். சொல்லாமா, நம்முடைய பேர் பொறிக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த நபர், இந்த சப்பானியை எழுப்பக்கூடிய கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு விலகினார், நான் அவர்களுக்கு சேமத்தை உண்டாக்குவேன் என்று சொல்லியிருக்கிற தகப்பன் என்ன செய்வார் தெரியுமா? உங்கள் பேர்ல ஒரு நாமத்தை வைப்பார். சொல்லாமா, உங்கள் நெற்றியிலே ஒரு நாமத்தை வைப்பார். உங்கள் பார்வையில ஒரு நாமத்தை வைப்பார். சொல்லாமா, உங்கள் கரங்களிலே ஒரு நாமத்தை வைப்பார். ஏன்? அபிஷேகம் உச்சந்தலை முதல் உள்ள பாத வரைக்கும் பாய்ந்தோடு என்று சொன்ன காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய ஒவ்வொரு அவயங்களின் செயல்பாடுகளும் கர்த்தருடைய அபிஷேகத்தை வெளிப்படுத்த வேண்டும். சொல்லாமா, நீ கரத்தை நீட்டினா பக்கத்தில் இருக்கிறவர்களும் கரத்தை பிடிச்சு எழும்பி தேவனை துதிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமா. இந்த ஆராதனை ஸ்தலத்தில், இந்த தேவனை துதிக்கிற இடத்திலே வஞ்சகங்கள் இருக்காது, பொறாமைகள் இருக்காது, வெறுப்புகள் இருக்காது, அநியாயம் இருக்காது, அக்கிரமம் இருக்காது. அல்லேலூயா சொல்லாமா. இந்த ஒரு குட்டி பரலோகமா ஆண்டவர் இடத்தை மாற்ற விரும்புகிறார். குட்டி பரலோகமாக, ஓ ஹalleluya, ஒரு குட்டியா பரலோகத்தின் மகிமை இடத்திலே வெளிப்பட போகிறது. எல்லாம் கண்களை மன்னிப்போம். ஒரு வார்த்தை மட்டும் நான் சொல்லி ஆராதிக்க விரும்புகிறேன். இந்த சப்பானியா இருக்கிற மனிதன் என்ன சொன்னான் தெரியுமா? எனக்கு விடுதலை கிடைத்தது, நான் அற்புதம் பெற்றுக் கொண்டேன், நான் முதலாவது என் குடும்பத்தை சந்திக்க போகிறேன், என் வேலைக்கு போகிறேன், என் தொழிலை பார்க்க போகிறேன் என்று சொல்லவில்லை. எந்த வாசல்ல அவன் விடுதலை பெற்றுக் கொண்டானோ, எந்த வாசல்ல அவனுடைய சப்பானின் அனுபவம் மாறி எழுந்து நடக்க ஆரம்பித்தானோ, அவன் நேர தேவாலயத்தின் வாசல்ல பிரவேசித்து உள்ளே கூட்டத்தின் நடுவிலே போய் முன்னாடி வரிசை நின்று கர்த்தருடைய நாமத்தை அவனோடு சேர்ந்து குதித்து நடனம் பண்ணி ஆண்டவனை குதிக்கிறான் என்றார். அவனுடைய மனதை நான் அறிகிறதற்கு முன்பாக, நீங்கள் அறிகிறதற்கு முன்பாக கர்த்தர் அறிந்து கொண்டார். நானும் நீங்களும் அறிகிறதற்கு முன்பாக கர்த்தர் அவருடைய மனதை அறிந்து கொண்டார். இவனுக்கு இந்த நன்மை கொடுத்தார், இவனுக்கு இந்த விடுதலை கொடுத்தார், இவனுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இவன் குடும்பத்தை போற்ற மாட்டான், அவன் தொழிலை போற்ற மாட்டான், இவன் வேலைக்கு போக மாட்டான். என்னுடைய ஆலயத்தின் வாசல் அருகே ஜனத்தின் நடுவில் கர்த்தரை துதிக்கிறவனாய் மாறுவான், தேவனை ஆராதிக்கிறவனாய் மாறுவான், கர்த்தரை துதிக்கிறவனாய் மாறுவான். நீங்களும் நானும் இதுவரை முடக்கமாக இருக்குமோ, சப்பானியான நிலைமையில் இருந்தால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் பேரில் எழுப்பி நடக்க போகிறேன், எழுப்பி நடக்க போகிறேன். கரங்களை தட்டி குதிக்க பார்க்கலாம், கரங்களை தட்டி குதிக்க பார்க்கலாம். அவன் எழுப்பினதை போல் கர்த்தர் உங்கள் கரத்தை பிடித்து எழுப்ப போகிறார். அவன் எழுப்பினதை போல் கர்த்தர் உங்கள் கரத்தை பிடித்து எழுப்ப போகிறார். நீ எழுப்பினா, நீ
வேறு 1000 நாளை பார்க்கிறோம், வேறு 1000 நாளை பார்க்கிறோம். ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிறோம். ஓ ஹalleluya, ஹalleluya. உலகத்தின் சிற்றின்பங்களிலே உயர்ந்த இடத்தில் போவதை காட்டுகிறோம். கர்த்தருடைய ஆலயத்தில் 4 பேர் ஆராதிக்கிற இடத்தில், 10 பேர் ஆராதிக்கிற இடத்தில் கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களை நினைத்து, கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை நினைத்து, கர்த்தர் எனக்கு கொடுத்த விடுதலை நினைத்து நான் இன்னும் துதிப்பேன், இன்னும் ஆராதிப்பேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன், இன்னும் நான் ஆராதிப்பேன். சுடாரே ஹோட்டோ ஐஷாராவானா குடாரே ஜெயினாரே குடாரே ஹோட்டோ குடாரே சந்தரே உங்களை விடுதலாக இருக்க நான் வரலாம். விடுதலாக இருந்தவாறு கர்த்தர் எழுந்து நடக்க செய்வார். உங்களை எழுப்புவார், உங்களை எழுப்புவார், சாட்சியாய் மாற்றுவார், சாட்சியாய் மாற்றுவார். உன் சாட்சி தேசத்தில் வளரும். உன் சாட்சிகளை ஆண்டவர் தேசத்திலே பலப்படுத்துவார், உயர்த்தி காண்பிப்பார், ஆண்டவர் மகிமைப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஹalleluya, ஹalleluya. உலகம் ஒருவேளை அவன் மறுபடி விடுதலை பெற்ற போது கூட எழுப்பி பைபிளை தூக்கிக் கொண்டு, பாட்டு புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு, பைபிளை எடுத்துக்கொண்டு, பேனை கச்சத்தில் வைத்துக் கொண்டு ஆலயத்துக்கு போகும்போது அவன் வழியை பார்க்கிறவர்கள் சொல்கிறார்கள், இவனை நம்ம எங்கேயோ பார்த்திருக்கிறோமே, இவனை நம்ம எங்கேயோ பார்த்திருக்கிறோமே, இவன் இப்படி நடக்க வேண்டியவன் அல்ல, இவனை 4 பேர் சுமந்துட்டு போனதை என் கண்கள் பார்த்திருக்கிறேன். இவனை 4 பேர் தூக்கிட்டு போனார்களே, இப்போது இவன் தானோ என்பதை பரிசோதிக்கும்படி உன் வீடு தேடி வருவார்கள், உன் ஆலயம் தேடி வருவார்கள், உன் நீ இருக்கிற இடத்தை தேடி வருவார்கள். நீதானா அவன், நீதானா அவன், நீதானா என்பதை கேட்கும்படி வருவார்கள். நீ சொல், ஆண்டவர் என்னை சுகமாக்கி இருக்கிறார், நான் எழுப்பினதல்ல, நான் நடந்ததல்ல, கர்த்தர் என்னை நடக்க பண்ணினார். கர்த்தர் நான் முடங்கி கிடந்தேன், நான் படுத்து கிடந்தேன், மனம் நொந்து கிடந்தேன், மன வேதனை இருந்தேன், ஐயோ கலங்கி போயிருந்தேன். கர்த்தரோ என்னை தேடி வந்தார், நான் படுத்த இடத்தை தேடி வந்தார், நான் இருக்கிற இடத்தை தேடி வந்தார். கண்ணீர் எடுத்த இடத்தை தேடி இயேசு வந்தார். ஹalleluya. நான் புலம்பிக் கொண்டிருக்கிற இடத்தை தேடி இயேசு